ஒரு மணிக்கொரு மணி எதிரடி ஒலித்திட ஓங்காரம் காரம் யானை உருவம் வானொலிகள் தோன்றுவர் யானை உருவம் பார்க்க ஒரு குழந்தை வடிவம் திருக்குழந்தை வடிவம் பருவம் ஒரு மணிக்கொரு மணி எதிர் ஒலித்திடு ஓம் தாரனை காரம் சங்கீதம் இசைத்திடு வாழ்த்திய வரம் அருளும் ஊட்டிய துணிக்கை போன்று வந்தவினை பந்தத்தில் பாட்டத்தை போற்றவர் எட்டமிழ் செய்வி வீரர்கள் அமைந்ததன் கோலமி பார்க்கிறீர்கள் மூன்று தனி ஒழுங்கை கொண்டு காப்பவன் தொழில்கள் ஐந்து காப்பவன் தொழில்கள் ஐந்து உயர்கேறு வழிகள் என்று அவன் கமலமல பாதம் ஒரு மணிக்கொரு மணி எதிர் ஒலித்திடு ஓங்காரனி காரமோ வான்வெளியில் தோன்றும் ஒரு யானை வடிவோ கண்டவுடு பார்க்க ஒரு படிப்போம் குழந்தை வடிவோ படியும் வருவோம் குழந்தை வடிவோ படியும் அன்பர்களே, நண்பர்களே, அறிவான இளம் சிங்கங்களே, பாவலர்களே, பகுத்தறிவாளர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் அடியவன் சின்னவன் சிறியவனின் முத்தான முதற்கன் வணக்கத்தை தங்கள் பொன்மலர் பாதங்களில் காணிக்காக்குகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். எவ்வளோ செலவணி நாடத்தை வச்சுட்டு இப்படி 4-5 பேர் நாடம் பார்த்தா என்ன செய்கிறது? ஒரு விளக்கு எரிதுனா அவசியம் தூண்டுகோள். ஒரு வேலை செய்கிறேன்னா அதுக்கு மிக அவசியம் யார்? ஒரு வேலை செய்கிறானா செய்கிறதுக்கு முழு காரணம் முதலாளி தான் செய்ய சொல்கிறவங்க. அது மாதிரி நாங்கள் நடிக்கிறோம்னா எங்களை நடிக்க நீங்கள் தான் வைக்கணும். இப்படி எல்லோரும் ஓடி போயிட்டால் நாங்கள் என்ன செய்கிறது? அஞ்சரை அழகா
கற்பகச்சோலை கல்வி வந்தால் கண்ணுக்கு அழகா கண்ணுக்கு அழகாக நினைவாக வள்ளி பெண்ணின் நினைவாக கண்கள் நான்கும் மயங்குதம்மா வள்ளி பெண்ணின் நினைவாக பெண்ணில் நினைவாக அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கல்வியோதான் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக 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 இப்படி பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனதுக்கே ஒரு பூரிப்பு இருக்கிற 4 பேர் இருந்தாலும் கூட நல்லா ரசிக்கிறாங்கல்ல, அது மிக மிக அவசியம். அதில் வந்திருக்கிற வேலை என்னுடைய சொந்த வேலை. என்ன சொந்த வேலை? என்ன வேலை அப்படின்னா காதலிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கை தட்டா. காதலிக்க புரியல. என் பொண்டாட்டி வெள்ளி இருக்கார்ல, 5 வயசில் பார்த்தது. பார்த்தீங்களா? இப்போ 12 வயசு முடிஞ்சு 13 வயசு ஆரம்பம். உலகத்தில் காதல்னா உலகம் இயங்காது இல்லையா? ஆனால் பாருங்கள், 4 யுகத்தை காட்டிலும் இந்த கலியுகத்தில் மட்டும் தனிப்பட்ட சிறப்பு. ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் தான் உலகத்தில் உற்பத்தி ஆகும். ஆனால் கலியுகத்தில் மட்டும் ஒரே ஒரு ஜீவன் மட்டும் பாருங்கள், ஒன்றோடு ஒன்று சேராது. சேராமலே தன்னோட இனத்தை வளரக்கூடியது என்ன இந்த கலியுகத்தில் தான். அவருடைய பெருமை இந்த கலியுகத்துக்கு உண்டு, இந்த கந்தபுராணத்துக்கு உண்டு. அதனால்
இந்த வழியினுடைய அழகெல்லாம் வர்ணிக்கலாம். எப்படி பண்ற கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா கண்ணம் என்னவா கணிதருவா கால்கள் பின்னவா கண்ணம் என்னவா கண்ணிதருவாலையின் கால்கள் பின்னவா கண்ணி கண்ணி கணியே கணியே முத்தே மணியே அறியவா மதுளையோ கனியோ மழையோ உன் சேகம் என்ன பாடை இன்னல் கேட்கும் படித்த சுகம் என்ன மதுளையோ கனியோ மழையோ உன் சேமுகம் என்ன சிறிதன்னம் பாடை இன்னல் கேட்கும் படித்த சுகம் என்ன தர வேண்டும் கண்ணே கண்ணே கணியே கணியே முத்தே மணியே அருகே வா நள்ளிரவு நிலவை எடுத்து உன்னுடன் அமைத்தானோ நான் முயல்ந்து வானவில் கொண்டு தந்தானோ நள்ளிரவு நிலவை எடுத்து உன்னுடன் அமைத்தானோ மனம் செலவாக கண்ணே கண்ணே கண்ணியே கண்ணியே முத்தே முத்தே அருகே வா வைத்தே கண்ணம் என்னவா கண்ணிதருவாயின் கால்கள் பின்னவா கரமிழ்த்தே கண்ணம் என்னவா கண்ணிதருவாயின் கால்கள் கண்ணே கண்ணியே முத்தே முத்தே அருகே நின்று கொண்டு கையிலே கவனம் வைத்துக் கொண்டு ஆரோலம் சோ பாடிக்கொண்டிருக்க என்று நாரத முனிவர் அழகாக அற்புதமாக எடுத்துரைத்தார். காரணம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு காதலுங்கிறது ஒரு எண்ணங்கள் மனதில் உதயமாயிருச்சுன்னா எதுவுமே தோணாது. ஆம்பளைக்கு எந்த வயசு கொள்ளறான வயசு அப்படின்னா 16 வயசுலேருந்து 19 வயசு. இந்த 3 வயசுலேருந்து கொள்ளறான வயசு ஆம்பளை எதுவும் வேண்டாங்க கூடாது. என்ன வேணாங்க கூடாது. இந்த 16லேருந்து 19 வயசு வரைக்கும் ஒரு ஆம்பளை சரியாக நடந்துட்டானா நல்ல ஒரு திறமைசாலியாக வருவேன். கொஞ்சம் ஏமாந்துட்டா போச்சு, வாழ்க்கை வீணாக போயிடும். அப்படி தான் 4 பேர். அதே மாதிரி பெண்கள் பருவம் அடைஞ்சிட்டாங்கன்னா பெண்களுக்கு பலம் எது தெரியுமா? அந்த பருவமடைந்த நேரத்தில் அந்த 9 நாள் 11 நாள் வச்சு கொடுப்பா. பற்றியா நல்ல வெறும் நாட்டுக்கோழி முட்டையாக கொடுப்பா. முட்டையும் அந்த களியும் கொடுப்பா. அதுதான் பெண்களுக்கு ஒரு பலம். பொங்கலுக்கு கொடுப்பா, அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அப்போ இதெல்லாம் கடைபிடிச்சாதான் வாழ்க்கை சுவைக்கும். 60லேயும் ஒரு மனிதன் ஆன்மீகவாதியாக மாறலாம். அந்த ஆன்மீகவாதியாக தான் 60லேயும் போக மாட்டணுமா. அப்போ தான் ஆம்பளைக்கு உடம்பு சுகமாக இருக்குமா. இப்போ 60லேயும் போக மாட்டணுமா. இங்கேனா 30லேயே முடியலைங்கிறாங்க. ஆக உலகத்திலே மனிதர்களை மனிதன் உண்டு, மனிதர்களை மிருகம் உண்டு, மனிதர்களை மாணிக்கம் உண்டு, மனிதர்களை தெய்வம் உண்டு என்று அழகாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள்.
இப்படி உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தால் சிறப்பு, மிருகமாக வாழ்ந்தால் நல்லா இருக்குமா? அதனால் மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். ஆனால் மனுஷன் எப்படி வாழணுங்கிற விதி மட்டும் தெரியலை. அதே 5 ரூபாய் என்ன பண்ணு மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. இனிய குரலில் சாரமேளா வாழ்க்கையிலே சக்கரம் போல் உழலுகிறான். ஈரமண்ணால் பல உறவை இறைவன் போலே வடிக்கின்றான். நேரு வளைவோ நெளிவுகளை நீங்கி வழங்கப்படுத்துகின்றான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. சொல்லும் பாம்பின் கொடுமீசத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். உள்ளநரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க புரிந்து கொண்டான். குள்ளநரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாழ்ந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலக்கி வாங்க தெரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. ஒரு சுவத்தில் பந்தை விட்டு வீசினோம்னா அந்த பந்து நம்ம கைக்கு தான் வரும், மற்ற பக்கம் போகாது. அது மாதிரி மனிதனாக பிறந்தோம்னா நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னா பிற்காலத்தில் அப்படியே நம்ம செய்தது 3 மடங்காக திரும்பி வருமா. கெட்டது செஞ்சோம் அப்படின்னோம்னா அதே 3 மடங்கு நமக்கு திரும்பி வருமா கெட்டது. அதனால தான் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். நல்ல எண்ணத்தை நினைக்கணும், நல்லதை நினைக்கணும். நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதாது, எல்லாரையும் வாழ வைக்கணும். பாட்டிலே போனார், வெள்ளி பணத்தால் காசை கொடுத்து எல்லாமே செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாய் கடிக்க வருதுன்னா ஒரு எலும்பு துண்டை தூக்கி போட்டால் அது அப்படியே அமைதி ஆகிக்கும். அது மாதிரி ஒரு மனிதன் நீதிக்கும் நேர்மைக்கும் போராடுனா இவன் என்ன செய்யலாம் அப்படின்னா பணத்தை அடித்தோம்னா அவன் வாங்கி அடைஞ்சி வரும். அது மாதிரி உலகத்தில் மனிதனாக வாழ பழகிக்கணும். இன்றைக்கு பிறப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள், நடுவில் வாழக்கூடிய நாட்டில் கொஞ்ச நாள் வாழ்க்கை. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கையில் அகம்பாவம், ஆணவம், திமிரு, இருமாப்பு, செருக்கு இதெல்லாம் இல்லாமல் மனிதனால தான் நல்ல சிறப்பு. மனிதன் யாரை சொல்லுவான் அப்படின்னா மிருகத்தின்மை தாண்டி தெய்வ நிலையை தொட்டும் தொடாமல் நடுநிலையில் இருக்கப்பட்டவர்கள் யாரோ அவரே மனிதன். சத்தம் கேட்குமோ? சத்தத்தை கேட்டோடனே எனக்கு ஒரு மதிமயக்கம் வந்துருச்சு. சத்தத்தை கேளுங்க. கோடிக்கணக்கில் வீடு கட்டுவாங்க கோவில். அந்த கூட பாருங்கள், காசு நிறையா செலவு பண்ணி கோயிலை கட்டுவோம். அதுக்கு திருஷ்டி ஒன்று வைப்பாங்க. எதுக்கு? பார்வை, அந்த கெட்ட பார்வை பற்றக்கூடாது.
அது மாதிரி நம்ம ஏன் அங்கங்கே பெரிய நம்ம நடிகை நாடகத்திலே பார்த்துங்க 9 பேர் ஒழுங்காக போடுவாங்க, ஒரு 5 பேர் நல்ல முறையில் போடுவாங்க, நல்ல ஆளுகளாக ஒரு 3 ஆள் அப்படி தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா ஏஜென்ட்டை பிழைப்பது இருக்குது. யார் அந்த 3 பேர்? பாடும்போது தான் தென்னல் காற்று, அந்த பருவ மங்கையோ தென்னை. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னம் கீற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கேற்று. நான் வரும்போது 1000 பாடல் பாட வந்ததென்ன, நெஞ்சம் ஆசை கொண்டதென்ன. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கேற்று. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவம் மங்கையோ தென்னங்கேற்று. பொழுதாயாருக்கும் புலரும், யாரும் வாழ பாடும் பாடி நாளும் பொழுதானே என்றுதானே. பாடும் போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னங்கீற்று. நான் வரும்போது 1000 பாடல், நான் வரும்போது 1000 பாடல் வந்ததென்னே, நெஞ்சம் ஆசை கொண்டதென்னே. பாடும்போது நான் தென்றல் காற்று, பருவ மங்கையோ தென்னம் கீற்று. ஆடு மாடு இல்லாதவன் அடமலைக்கு ராசாம்பாங்க, புள்ள குட்டி இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராசாம்பாங்க. ஏன் அடமலை பேசிச்சுன்னா ஆடு மாடெல்லாம் வீட்டில் நல்லா சாப்பிட்டு படுத்துருக்கலாம் உண்டாலையா? அது மாதிரி மனிதனை பிறந்தவனுக்கு எது கவலை, எது கஷ்டம் கவலைகள் அப்படி இருந்துச்சுன்னா மனசு வேதனைப்படும். எது மேலே வேதனைப்படுமா? அடிங்கிறதுக்கு ராசா இல்லை, பிடிங்கிறதுக்கு மந்திரி இல்லை, அப்புறம் என்ன செய்வேன்? ஆக வள்ளியுடைய அழகை வர்ணிக்க வேண்டும் என்றால் 1000 நாய்ப்படுத்த ஆதிசேடனாலும் வர்ணிக்க முடியாது. பேர் அழகுபடுத்த பெட்டகம். தமிழ்நாட்டுக்கு முதுகெலும்பே விவசாயம் தான். என் முன்னாடி விவசாயம் தான் பார்க்குறேன். என் முன்னாடி காட்டிலும் மேட்டிலும் கடலையும் விவசாயம் பார்த்தாலும் என்ன கல்யாணமே பண்ணலாம் பொண்டாட்டிங்க என்னங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள்லன்னு பேசுறீங்களா? அப்புறம் யார் இப்போ ஏன் முன்னாடி தானப்பா எங்க கல்யாணம் பண்ணதான் முன்னாடி ஒரு விஷயம் கேட்டுக்க. நான் ஆரம்பித்த இருமணம் கொண்டது ஒரு திருமணம். அவளுடைய எண்ணம் என்னைய, என்னோட எண்ணம் அங்கே. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். சிலருக்கு பார்த்து காதல் வரும், சிலருக்கு பார்க்காமலே காதல் வரும். வள்ளி என்ன பார்த்துருக்கா? உங்களை பார்த்து நிறைய பேர் இதே மாதிரி பண்ணிட்டு தர்றாங்க. என்னண்டு இந்தப்ப நீங்க சொன்னீங்கல்ல 2 மணம் ஒன்று சேர்ந்து பொட்டாட்டின்னு, அதனால எல்லாம் கூட்டிட்டு வர்றாங்க. உலகத்திலே முதல்ல கூட்டிட்டு ஓடியது யார் தெரியுமா?
எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் தான். அவங்க தான் உலகத்தில் அவங்க தான் முதல்ல தொடங்கி வச்சது. ஆமாம், கூட்டிட்டு ஓடியதே அவங்க தான். அது மாதிரி எப்படி பொண்டாட்டி அப்படின்னாவே மனசு இரண்டு ஒத்து போயிடுச்சுனாவே அவள் தான் பொண்டாட்டி வாழ்க்கை. நம்ம விக்ரம் பாட்டில் கூட ஒரு பாட்டு வருமே, என்ன தாலியை தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்குவோமா இல்லை பிள்ளை குட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்குவோமான்னு. அது மாதிரி பண்ண புரியல. அது மாதிரி கூட்டிட்டு விட போகிறேன். ஓ, ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணுவாங்க. ஊரை கூட்டி அழைச்சி இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்னு. அந்த சம்பிரதாயம் இப்போ குளத்தில் கிடையாது. யாரை மனசு பிடிக்குதோ உடனே கூட்டிகிட்டு ஓடி போயிடுவாங்க. அது மாதிரி வள்ளியை பார்த்து மெல்ல மெல்ல மனசை மாற்றி மெல்ல மெல்ல அருகில் வந்து மென்மையான கையை தொட்டு அள்ளி அள்ளி அணைக்கத்தாவுதே. கைப்பட்டவே கண்ணடிச்ச மாதிரி இருக்குப்பா. நான் சொல்றது புதுமுகத்துக்கு, பழசுக்கெல்லாம் கிடையாது. புதுமுகமாக இருந்தால் தொட்டனே அப்படியே மின்சார மாஜா மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆலோதம் சோ அப்படிங்கிற அழகான விஷயம்லாம் கேட்கின்ற பொழுது இசைக்கு மிஞ்சியது எதுவுமே கிடையாது. கடலுக்கு எப்படி எல்லை கிடையாதோ அதே போல இசைக்கு எல்லையும் கிடையாது. அதனால் இசை கேட்டால் புவி அசைந்து ஆடும். அது இறைவனுடைய அருள். இசை கேட்டால் புவி அசைந்தாடும். அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும். அது இறைவன் அருளாகும். ஏழாங்கடலும் வானும் நிலமோ யோகம் விளையாடும். இசையில் உருவாகும். இசையிடம் விளையாடும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும். அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும்